இப்போ பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான். நம்ம ரியல் லைஃப்ல பார்க்குற டாபிக் தான். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. பட் இஷ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். இது லேண்ட் வச்சுக்கலாம். அக்ரிகல்ச்சரல் லேண்ட். விவசாயம் பண்றோம். ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. எங்க எடுத்துட்டு போவோம்? விற்கணுமா? மார்க்கெட்டுக்கு போவோமா? பட் மார்க்கெட்டுக்கு போறதுக்குள்ளவே இந்த ப்ரொடக்ஷன்ல இந்த ஃபுட்ல சிலது என்ன ஆயிடுது? லாஸ் ஆயிடுதா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா? அதாவது லேண்ட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது லேண்ட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்றதுக்குள்ள என்ன ஆயிடுது? நிறைய பொருள் லாஸ் ஆயிடுது. அது என்ன காரணமா இருக்கலாம்? அழிவு போயிருக்கலாம். நிறைய ரீசன்ஸ். இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டேஜ். மார்க்கெட்டுக்கு மிச்ச மீதி பொருள் வந்துருச்சு. நான் என்ன பண்றேன்? அந்த பொருளை வாங்குறேன். வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்து போறேன். வீட்டுல குக் பண்றேன். இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன். ஃபுட் அப்ப என்ன ஆகலாம்? ஃபுட் வேஸ்ட் ஆகலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வாரத்துக்கு மீனிங் புரியுதா? ஃபுட் லாஸ், ஃபுட் வேஸ்டேஜ். நான் கஷ்டப்பட்டு இந்த லேண்ட்ல காசு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு எனக்கு காசு வரணும், லாபம் சம்பாதிக்கணும். பட் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சில ப்ரொடக்ஷன் ஆச்சு, சில மூட்டை அரிசி இல்ல சில மூட்டை ஃப்ரூட்ஸ்னா இருக்கு, வீணாயிடுச்சு. அப்ப என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. இதுக்கு பேர் என்ன? ஃபுட் லாஸ். மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, வீட்டுக்கு எடுத்து வரேன். வீட்டுல என்ன ஆயிடுது? குக் பண்ண முடியல, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன், இல்ல வேஸ்டா போயிடுச்சு. இது பேர் ஃபுட் வேஸ்டேஜ். டிஃபரன்ஸ் புரியுதுல? ஃபுட் லாஸ், ஃபுட் வேஸ்டேஜ். இந்த ரெண்டு பாயிண்ட் ஏன் முக்கியம் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் ஃபுட் லாஸ் ஆகுது, ஃபுட் வேஸ்ட் ஆகுது. இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க ஃபுட் லாஸ் ஆகுது, வேஸ்ட் ஆகுது. இது ரெண்டும் சேர்த்து டோட்டலா எவ்வளவு ஃபுட் நம்ம மிஸ் பண்றோம்? 33% யோசிக்க முடியுதா? ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து ஹார்வெஸ்டிங்ல கிடைச்ச மூட்டை வச்சுக்கலாம். மூணுல ஒரு பாகம் என்ன ஆயிடுது? யூட்டிலைஸ் பண்ண முடியல. 33% அன்யூட்டிலைஸ். ஸோ இது பேசிக் ஃபேக்ட். இந்தியா கிடையாது, குளோபல் லெவல்லே. ஸோ குளோபல் லெவல்லே 33% ஆஃப் ஃபுட் என்ன பண்ண முடியல? லாஸ் பிளஸ் வேஸ்டேஜ் நடக்குது. இப்போ அடுத்த பாயிண்ட். அப்போ அந்த ஃபுட் லாஸ்ட்டையும் வேஸ்டேஜையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க ஃபுட் லாஸ்ன்னு சொல்றோம்ல, உண்மையாவே இது ஃபுட் லாஸா? இதுக்கு பின்னாடி இருக்கிற பிலாசபி என்ன? அதாவது ஒரு ஃபுட் லாஸ் சொல்லும்போது அங்க என்ன மட்டும் லாஸ் ஆகல? ஃபுட் மட்டும் லாஸ் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள், மூணுல ஒரு பங்கு ஃபுட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பங்கு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு லேபர் போட்டிருப்போமா? வாட்டர் யூஸ் பண்ணிருப்போமா? இந்த லேண்ட்ல கால்வாசி ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு லேண்டை யூஸ் பண்ணிருப்போமா? இன்ஃபேக்ட் இப்படி வச்சுக்கலாம், ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, இந்த ஒரு பங்கு என்ன பண்ணியாச்சு? ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு, எடுத்து வரோம்ல லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஃபியூவல் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப அந்த வேஸ்டேஜ் இருக்குல்ல 1/3, அந்த ஒரு பங்குக்குள்ள ஃபுட் மட்டும் வேஸ்ட் ஆகல, லேபர் வேஸ்ட் ஆயிருக்கு, அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேஸ்ட் ஆயிருக்கு, லேண்டை இவங்க யூஸ் பண்ணல, ஃபியூல் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன்? நம்ம ஹியூமன் பீங்ஸ் இல்லை நம்ம கவர்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணாத ஃபுட்டுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணிருக்கோமா? இப்போ அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். விவசாயம் பண்ணும்போது என்ன ரிலீஸ் ஆகும்? மீத்தேன் ரிலீஸ் ஆகுமா? மீத்தேன்றது என்னது? கிரீன் ஹவுஸ் கேஸா எதை உருவாக்கும்? குளோபல் வார்மிங் உருவாக்குமா? அப்போ அந்த 1/3 இருக்குல்ல, மக்கள் நாம அந்த 1/3 பார்ட்டை பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தாமலே தேவையில்லாமலே சர்டன் மீத்தேனை, கிரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணிருக்கோம். வண்டியில வரும்போது ஃபியூல் வழியா கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணிருக்கோம். எதை உருவாக்குது? கிளைமேட் சேஞ்சா? இப்போ லிங்க் பண்ண முடியுதா? இப்போ தெரிஞ்சது தானே, ஜஸ்ட் ரிவிஷன் பண்றோம். ஃபுட் வேஸ்டேஜ்ன்றது ஜஸ்ட் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணலாம், நம்மளுடைய ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்றோம். அந்த வேஸ்டேஜின் வழியாக எது எமிட் ஆகுது? கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகி கிளைமேட் சேஞ்சை உருவாக்குது. அடுத்த பாயிண்ட், கிளைமேட் சேஞ்ச் உருவாக்குனா யாருக்கு ப்ராப்ளம்? ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சேஞ்ச், அடுத்த வருஷம் மழை வராம இருக்கலாம், அகைன் அந்த ஃபார்மருக்கு தான் பிரச்சனை. ஸோ ஃபார்மருக்கு ரெண்டு பிரச்சனையா? உற்பத்தி பண்ண பொருளே மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே லாஸ் ஆயிடுது, அதுல கொஞ்சம் டவுன். அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தா கிளைமேட் சேஞ்ச்னால மழை வராம இருக்கலாம். அப்ப என்ன ஆகலாம்? ஃபார்மருக்கு கஷ்டம். இன்னொரு ஆங்கிள், ஹங்கர் என்ன ஆயிடும்? அதிகமாயிடுமா? லிங்க் பண்ண முடியுதா? ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு வர வேண்டியதுல மூணுல ஒரு பங்கு வர மாட்டேங்குது, ஃபுட் லாஸ் இருக்கு. அப்போ அந்த கால்வாசி யாருக்கு சாப்பாடு போகணுமோ அவங்க சாப்பாடு போகல. அப்ப ஆல்ரெடி இருக்காங்க, ஹங்கரா இருக்காங்க. அடுத்த ஃபேஸ்ல ஆகலாம், ஃபுட் வேஸ்டேஜ் பண்ணி அதை யூட்டிலைஸும் பண்ணாம அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணி கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகி எக்ஸ்ட்ரீம் ட்ராட் வந்து இன்னும் அங்க என்ன ஆகலாம்? அதிகமாகலாம்ல. அப்புறம் நம்மளோட ஃபுட் லாஸ், ஃபுட் வேஸ்டேஜ்க்குள்ள கிளைமேட் சேஞ்ச்ன்ற ஒரு பெரிய இம்பாக்ட் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அது வழியா மறுபடியும் மக்கள் தான் என்ன பண்றாங்க? சஃபர் ஆக போறாங்க. சோ அதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். வாட் அன் எம்டி பிளேட் ஆஃப் ஃபுட் ஷுட் சிம்பலைஸ். இப்போ அடுத்த ஃபேக்ட், இந்த ஃபுட் லாஸ் பத்தி இப்போ ஏன் படிக்கிறோம்? ஒன்னு ஆர்டிகல் வந்திருக்கு. ஆர்டிகல் ஏன் வந்திருக்கு? செப்டம்பர் 29 இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் ஃபுட் வேஸ்டேஜ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்டேஜ் 29 செப்டம்பர். செகண்ட் ரிவிஷன் பண்ணலாமா? என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஜென்ரலாவே கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக ஹங்கர் என்ன ஆகும்? அதிகமாகும். என்ன ரீசன்? மான்சூன் மாறும், மழை கம்மியா வரும், இல்ல எக்ஸ்ட்ரீம் மழை வரும், ஃப்ளட் வரலாம். ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷன் பாதிப்பு ஏற்படும். ஆல்ரெடி அங்கர் நம்ம ஊர்ல இப்போ என்ன ஆகலாம்? எக்ஸ்ட்ரீம் அங்கர் வரலாம். இதனை கோர் பாயிண்ட். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எதுவும் எக்ஸ்ட்ராவா இருக்கு? ஃபுட் லாஸும் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணுது. நம்ம பண்ற ஃபுட் லாஸ், ஃபுட் வேஸ்டேஜ்னால ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால அது வழியாகவும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதிகமாகுது. ஸோ திஸ் இஸ் தி பிலாசபி பிஹைண்ட் தி ஃபுட் லாஸ். பிலாசபி சொல்லலாம், இல்லை எத்திக்ஸ் சொல்லலாம். அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? கிளைமேட் சேஞ்ச் சரி பண்றதுக்கு என்னங்க பண்ணணும்? ஃபுட்டை எஃபிஷியண்டா பயன்படுத்துங்க. அது ஒரு பாயிண்டா எழுதலாம் எக்ஸாம்ல, மெயின்ஸ்ல. கிளைமேட் சேஞ்சை ஹெல்த்ல லிங்க் பண்ண முடியும், எக்கனாமி லிங்க் பண்ண முடியும், பாலிடிக்ஸ் லிங்க் பண்ண முடியும், ஃபுட்ல லிங்க் பண்ண முடியும். தான் பாயிண்ட். ஓகேல? அண்ட் ரிமைனிங் எல்லா பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்டை ஏன் மார்க்கெட்டுக்கு ஃபுல்லா எடுத்துட முடியல? டிரான்சாக்ஷன் என்ன ப்ராப்ளம்? ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு வில்லேஜ்ல இருக்கலாம், அந்த வில்லேஜ்ல இருந்து ஒரு சின்ன டவுனு, அப்புறம் ஒரு சின்ன சிட்டி, அப்புறம் பெரிய சிட்டின்னு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சப்ளை மூவ் ஆகிறதுக்குள்ள என்ன ஆகலாம்? அந்த ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ணது ஃப்ரூட்டா இருந்துச்சுன்னா, வெஜிடபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகலாம்? அழிவு போகலாம். இப்போ என்ன பாயிண்ட்? இந்த எல்லா சப்ளை செயினும் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல வண்டி வரல, லேட் ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் பண்ணது என்ன போகுது? லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ சப்ளை எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வர வண்டி எப்படி இருக்கணும்? ஸ்டோரேஜோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்? இந்த கோல்டு சொல்லுவாங்கல்ல, கோல்டு ஸ்டோரேஜ் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. கரெக்டா சில ஃபுட்டை மார்க்கெட் கொண்டு போறதுக்குள்ள என்ன பண்ணி ஆகணும்?
ப்ராசஸ் பண்ணணும். ஃபுட் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது முக்கியம். லாஜிக் புரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. இப்போ யூரோப்லாம் போனீங்கன்னா லேண்ட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு வரதுல பெருசா லாஸ் இருக்காது. என்ன ரீசன்? டெக்னாலஜி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சப்ளை செயின் ஸ்ட்ராங்கா இருக்கும், கோல்டு ஸ்டோரேஜ் செம்மையா இருக்கும். அங்க லாஸ் ஆகாது. அங்க லாஸ் ஆகுதுன்னா வீட்டில் வச்சிருப்பாங்கல்ல, அங்கதான் வேஸ்டேஜ் தான் ஆகுமே தவிர லாஸ் ஆகாது. பட் இந்தியா என்னது? டெவலப்பிங் கண்ட்ரி, அவ்வளோ ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, கோல்டு ஸ்டோரேஜ் இருக்காது. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கு? இன்எஃபிஷியன்சியா இருக்கு. இதை என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், இந்தியாவோட ஹெல்த்ல என்ன பண்றாங்களோ அதே ஐடியா இங்க கொண்டு வரணும். இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி மக்கள் புவர், கையில காசு கம்மியா இருக்கும். அந்த காசு வச்சுக்கிட்டு பெரிய பெரிய மெடிசன் வாங்க முடியாது. அப்ப ஜெனரிக் மெடிசன் உருவாக்கணும். எல்லா மெடிசனையும் சீப்பா உருவாக்கி மக்களுக்கு தரணும். அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிறது யாரு? மோஸ்ட்லி இருக்கிறது ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான். அப்ப ஸ்மால் ஃபார்மர்ஸால ஒரு பெரிய லெவல்ல கோல்டு ஸ்டோரேஜ்லாம் உருவாக்க முடியாது, வாங்க முடியாது. அப்ப ஹெல்த்ல ஃபாலோ பண்ண சேம் ஐடியா ஃபாலோ பண்ணணும். கோல்டு ஸ்டோரேஜ் முக்கியம், அந்த இன்ஃப்ரா முக்கியம். பட் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி லோ காஸ்ட் டெக்கை கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் உருவாக்கணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும், ஒவ்வொரு ஸ்மால் ஃபார்ம் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி அதிகமாக்காத மாதிரி சோலாரா உருவாக்குங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதோட முக்கியமானது, வருஷம் ஒரு லேண்ட்ல எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆக போகுது அனலைஸ் பண்ணுவோம்ல. மணி புரியுதா? எவ்வளவு ஃபுட்டை உற்பத்தி பண்ண போறோம் அது தெரிஞ்சாதான் எவ்வளவு ஸ்டோரேஜ் தேவை முக்கியம்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இல்ல எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டோரேஜ் இன்ஃப்ரா தேவை, ஸ்டோரேஜ் நீட் இருக்கு. பட் எவ்வளவு ஸ்டோரேஜ் தேவை? ஒரு லேண்டை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும்ல. அப்ப அதை ஸ்கேன் பண்ணி ப்ரிடிக்ட் பண்றதுக்கு we have to utilize the digital. அதுக்கு ஒரு ஆப்பை உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், FAO ஓட முக்கியமான ஆப் FLA பிபி ஆப் 2023 கொண்டு வந்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப். இதோட பர்பஸ் என்ன? ஸ்டார்டிங்ல இருந்து, ப்ரொடக்ஷன்ல இருந்து கடைசி மார்க்கெட் வரைக்கும் போற வரைக்கும் எல்லா சப்ளை செயினையும் ட்ராக் பண்ண முடியும். ரியல் டைம்ல எங்க இருக்கு, லாஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஜிட்டல் ஆப். சிமிலர்லி இந்தியாவில் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லேண்டோட கெப்பாசிட்டி வேற, ஆவரேஜ் பண்ண முடியாது. ஆப் யூஸ் பண்ணா அந்த லேண்ட்ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் வரும், ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பிளஸ் இதை ஸ்டோர் பண்றதுக்கு உள்ள எவ்வளவு டெம்பரேச்சர் தேவை, அந்த டெம்பரேச்சர் இருக்கா இல்லையான்றதை ஸ்கேன் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். லாஜிக் புரிஞ்சுல? இந்தியாவில் ஃபுட் லாஸ் இருக்கு, டிரான்சாக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. ரீசன், சப்ளை செயின் சரியா இல்லை, இன்ஃப்ரா சரியில்லை. ஓகே, வாட் இஸ் சொல்யூஷன்? இன்ஃப்ராவை லோ காஸ்ட் உருவாக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பிசிக்கல் இன்ஃப்ரா மட்டும் பத்தாது, டிஜிட்டலாக இம்ப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு யூஸ் தி டிஜிட்டல் டூல்ஸ். அடுத்த பாயிண்ட், ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த ஃபுட் லாஸ் பத்தி ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி பண்ண போதுன்னா, லாஸ் சரி பண்ண போதுன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 பாயிண்ட். அதில் ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட், இந்தியாவில் எல்லா பகுதியிலையும் ஒரே மாதிரி லாஸ் ஆகல. ஆனால் இந்தியாவில் எல்லா கிராப்ஸும் ஒரே மாதிரி லாஸ் ஆகல. டிஃபரன்ஸ் புரிஞ்சா? இடத்துக்கு பொறுத்து லீக்கேஜ் டிஃபரெண்ட் ஆகும், இடத்துக்கு பொறுத்து ஃப்ரூட்ஸா வெஜிடபிள்ஸா டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் எந்த கிராப் அதிகமாக லாஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான். 100 பழம்னா 10 to 15% லாஸ் ஆயிடுது. எங்க? லேண்ட்ல இருந்து மார்க்கெட் போறதுக்குள்ள. அடுத்து அரிசி, பேடி 4.8% லாஸ். 100 மூட்டையில் ஒரு 5 மூட்டை. அடுத்து கோதுமை 4.2% லாஸ். அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் எந்த கிராப் லாஸ் ஆகுது அதுக்கேற்ற இன்ஃப்ரா தேவை. அடுத்து அந்த கிராப் லாஸ் ஆகுதுன்னா எந்த இடத்துல லாஸ் ஆகுது? எல்லா ஊர்லயும் ஒரு இடத்துல லாஸ் ஆகாது. அப்போ இந்தியாவோட ஃபுட் லாஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா, இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா, சேவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓவரால் சென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகாது. டார்கெட்டட் கிராப் ஸ்பெசிபிக், எந்த கிராப் லாஸ் ஆகுதுன்னு பாருங்க. பிளஸ் ரீஜனல் ஸ்பெசிபிக் இன்டர்வென்ஷன், எந்த கிராப் எந்த இடத்துல எப்படி லாஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்துக்கும் ஸ்பெசிபிக் இன்டர்வென்ஷன் உருவாக்கி சரி பண்ணுங்க. ஓகேல? இப்போ அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஒரு கொஸ்டின். 2 பார்த்தோம்ல, ஃபுட்ல லாஸும் இருக்கு, வேஸ்டேஜும் இருக்கு. இந்தியாவில் எது அதிகம்? லாஸ் தான் அதிகம். அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வரதுல லாஸ் ஆகுது. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். ஹார்வெஸ்ட் முன்னாடி கிடையாது. ஃபார்மிங் பண்ணும்போது, விவசாயம் பண்ணும்போது லாஸ் ஆகல. முடிச்சதுக்கு அப்புறம் விவசாயம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அறுவடை பண்ண எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போறது லாஸ். போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். ஸோ இந்தியாவில் வேஸ்டேஜ் விட லாஸ் தான் அதிகம். ஸோ வாட் இஸ் தி எத்திக்ஸ் மிஸ்ஸிங் ஹியர்? இந்தியாவில் நிறைய பேர் ஹங்கரா இருக்கும்போது ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்டையே நீங்க எப்படி லாஸ் ஆக்க முடியும்? ஸோ சீக்கிரமா டெக்னாலஜி உருவாக்குங்க. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? ஃபுட் வேஸ்டேஜுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இந்தியாவில் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் இருக்கு. இந்த லாஸ் அனலைஸ் பண்றதுக்கு இந்தியா நேஷனல் சர்வே ஒன்று எடுத்துட்டு இருக்கு. லிங்க் பண்ண முடியல. இந்தியா முழுக்க கிராப் வைஸ், ஸ்டேட் வைஸ் இந்த ஆப்ரேட் பண்றோம்ல, ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் வைஸ் எவ்வளவு லாஸ் ஆகுது, அதை விட எவ்வளவு எமிட் ஆகுது, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நேஷனல் இண்டிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணிட்டு இருக்கு. யோசிக்க முடியுதா? அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எது லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லை எப்படி பார்க்கலாம்? கிராப் வைஸ். இப்போ ரைஸ் எடுத்துட்டா, இல்லை வீட் எடுத்துட்டா, இந்தியா முழுக்க வீட்டோட லாஸ் எப்படி இருக்கு? ஸோ கிராப் வைஸ் எடுக்கிறாங்க. இந்த ஆங்கிள் யோசிங்களா? ஃபுட் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இண்டிகேட்டர் ரெடி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா பண்றாங்க. என்ன ரீசன்? குளோபல் லெவல்ல ஒரு டார்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்த ஞாபகம் இருக்கா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல, நம்மளோட SDG கோல்ல 12.3.1 ஃபுட் லாஸை கண்ட்ரோல் பண்ணணும். 12.3.1 இப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மெஷர் பண்ணணும். எவ்வளோ லாஸ் ஆகுது, அது வழியாக எவ்வளோ கார்பன் எமிட் ஆகுது. ஸோ அதனால கவர்மெண்ட் பண்ணுது, அஃபிஷியலாக ட்ராக் பண்ணுது. ஓகேல? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டேன். பட் சில ஃபேக்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன். இந்த கிளாஸ்ல சொல்லல தவிர ஹேண்ட் அவுட்ல கொடுத்துருக்கேன், லிஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஸ்டோரியா எழுதாம நான் என்ன பேசணும் அதை அப்படியே ஸ்டோரியா கொடுக்காம ஹேண்ட் அவுட்ல UPSC ஆஸ்பிரண்டா நோட்ஸ் அப்படி எடுக்கணும். எக்ஸாமுக்கு இப்படிலாம் வரலாம், அதுக்கேற்ற மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அதாவது கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டேன், அந்த ஹெட்டிங்கே கொஸ்டின் தான். ஃபார் எக்ஸாம்பிள் தெரியுதுல்ல, ஹெட்டிங் படிங்களா? இந்தியாஸ் சைலண்ட் ஃபுட் கிரைசிஸா? நான் என்ன பண்ணல, கிளாஸ்ல பேசின மாதிரி சேம் ஸ்டோரி லெவல் பேசல. ஃபர்ஸ்ட் நோட்ஸ் கொடுப்பேன்ல,
பேசுனது எல்லாமே அப்படியே இருக்கும் லாங்குவேஜ் லெவலில். இப்போ மாற்றிட்டு கோர் இஷ்யூனா எக்ஸாம் வந்து முக்கியம். வாட் இஸ் தி கிரைசிஸ்? போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபுட் லாஸ். அது டெஃபினேஷன். அந்த லாஸ்னால நீ எக்ஸாமில் கோட் பண்ண வேண்டிய இம்பாக்ட் என்ன? எக்கனாமிக் இம்பாக்ட். எவ்வளோ ஜிடிபி லாஸ் ஆகுது? அடுத்த பாயிண்ட் ஃபுட் வேஸ்டேஜால டிஃப்ரெண்ட் ஆங்கிள். எக்கனாமிக் ஆங்கிள் பார்த்தா ஃபார்மர்ஸ் இன்கம் என்ன ஆகுது? வேஸ்ட் ஆகுது. என்வரன்மெண்டல் லாஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தோமா, ஃபுட் செக்யூரிட்டி, கிளைமேட் சேஞ்ச். ஸோ இப்போ பேசின பாயிண்ட்டையே அழகாக பண்ண முடியும், மெயின்ஸ் பயன்படுத்த முடியும். கொஸ்டின் பிடிச்சதுக்கு ஃபுட் லாஸ் ஏன் முக்கியம், ஏன் தவிர்க்கணும், என்ன ரீசனா இத்தனை ஆங்கிள் வேஸ்ட் ஆகுது. எக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்கு, என்வரன்மெண்டல், ஃபுட் செக்யூரிட்டி, கிளைமேட் சேஞ்ச். இது அப்படி என்ன பண்ணலாம், எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கேஸ்ல பயன்படுத்தணும்னா, நீங்க ஒரு பிடிஎஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்லை நீங்க வந்து ஒரு ஆஃபீஸரா இருக்கீங்க, உங்க ஊர்ல ஃபுட் லாஸ் வேஸ்ட் ஆகுது, உங்க ஊர்ல ஃபுட் லாஸ் ஆகுது. அந்த ஃபுட் லாஸ்க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? ஃபார்மர், கவர்மெண்ட், இண்டஸ்ட்ரி, என்வரான்மெண்ட், கன்சியூமர்ஸ். ஒருத்தனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஃபார்மருக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட் ஆகுது, லாஸ் ஆகுது. கவர்மெண்ட்டுக்கு எஸ்டிஜி டார்கெட் லாஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ண முடியல. என்வரான்மெண்ட்டுக்கு பயோடைவர்சிட்டி ஸ்ட்ரெஸ். கன்சியூமர்ஸ்க்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும், ஏன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்கு, கம்மியாக வந்திருக்கு, மார்க்கெட்டுக்கு டிமாண்ட் அதிகமாகும். ஸோ எக்ஸாமுக்கு அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணணும்ல, அந்த ஆங்கிள் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் சொல்கிறேன், பர்பஸ் வந்து எக்ஸாமுக்கு இதை பயன்படுத்துங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்துடணும். ஒரு கிளாஸ் பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குல்ல, செல்ஃப் நோட்ஸ் எடுக்கும்போது கிளாஸ் பார்க்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸை எப்படி எழுதணும், ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸோ செல்ஃப் நோட்ஸ்ன்றது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் சார் சொல்லுவாங்கல்ல, ஸ்டாஃப் சொல்லுவாங்கல்ல, அது எழுதுறது கிடையாது. அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஒருத்தவங்க பேசுறத அப்படி நீங்க எழுதுறீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் காப்பியை எக்ஸாமில் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி மாற்றணும். சில பேருக்கு அது வராது. அப்போ என்ன பண்ணணும், கிளாஸை பார்த்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு, அதாவது சார் சொன்ன மாதிரி ஃபுல் எல்லா பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணும், மார்க் பண்ணும். இந்த கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ஃபேக்டா, இங்க ஒரு டேட்டா இருக்கு, இன்ட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பாலிசி இருக்கு, மெயின்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கலாம். அப்போ கண்டென்ட்டை எப்படி எக்ஸாம் பயன்படுத்துறது, அந்த ஆங்கிள் கொடுத்துருக்கு. அடுத்து வேர் இஸ் தி ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் பார்த்தோம்ல, எங்க ப்ராப்ளம் வரலாம், வேர், வை, ரிசல்ட். ஹேண்ட்லிங்ல பிரச்சனை வரலாம், ப்ராசஸிங்ல பிரச்சனை வரலாம். ஹேண்ட்லிங்ல பிரச்சனை வருது, வை, புவர் கோல்ட் ஸ்டோரேஜ், லேக் ஆஃப் டிஜிட்டல் பிளானிங். ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் மெயின்ஸ் பாடி கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் டெம்ப்ளேட். அடுத்த சொல்யூஷன். நான் பேசின பாயிண்ட் தான் ஸ்ட்ரக்சரா கொடுத்துருக்கும். வாட் இஸ் ஸ்ட்ரக்சர்? எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரேம் ஒர்க்கா பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அது நோட்ஸ் இருக்க போறோம்னா வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் நோட்ஸ். செல்ஃப் நோட்ஸ் தான் ஓகே. நோட்ஸ் ஃபார் வாட்? நோட்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமா, நோட்ஸ் ஃபார் ஸ்பீச்சா, நோட்ஸ் ஃபார் டீச்சிங். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் மாற்றும். அப்போ எக்ஸாமுக்கு இப்படி தேவைப்படுது. சொல்யூஷன் எப்படி ஆகணும், ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்கும், பிரிங்க. இன்ஃப்ரா பேஸ்ட் சொல்யூஷன், டெக் பேஸ்ட், டிஜிட்டல் ட்ராக்கிங் பேஸ்ட், சர்க்கிள் மாடல் பேஸ்ட். அடுத்து இதே பாயிண்ட்டை எத்திக்ஸ் பயன்படுத்த முடியுமா, அது ஒரு ஆங்கிள். அப்புறம் என்ன பண்ணல, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சர்ச் பண்ணல. நம்ம கிளாஸ்ல என்ன பாயிண்ட் பேசணும் அதே தான் பேசுறோம். அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், வேல்யூ பண்ணிக்கிறோம், வேல்யூ அடிஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணுங்க. காசு இம்பாக்ட்னு வருதா, இல்லை தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ் வருதா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த கேப்பபிலிட்டி கம்மியா இருக்கு, நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃபுல்லா பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஆங்கிள் ஏன் பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு கேட்டா கிளாஸ் பார்த்தா சொல்றாங்க. கிளாஸ் பார்த்து நோட்ஸ் இருக்கிறது ஓகே, அதை செக்ரிகேட் பண்ணுங்க, பாயிண்ட்ஸ் செக்ரிகேட் பண்ணுங்க, எக்ஸாம் ரெடி நோட்ஸா வச்சுக்கு. ஸோ அதுக்கு நானோ என்ன பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்தியா என்ன பண்ணும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இது வரைக்கும் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கா, இதெல்லாம் முடிச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கா, PMSKY தானே நிறைய பார்த்துருக்கோம். வெரி சாரி, PMKSY தானே மாற்றி போட்டேன். பிரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா எய்ம் என்ன, இந்த சப்ளை செயினை, லாஜிஸ்டிக்ஸ் செயினை ஸ்ட்ராங் பண்ணுறது, மாடர்னைஸ் பண்ணுறது. யோசிக்க முடியல, இந்த கோல்டு ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். பட் ஒரு பாயிண்ட்ல நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும். எவ்வளோதான் பண்ணாலும் ஃபுட் வேஸ்டேஜை ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்தியாவில் ஃபுட் எப்படி இருக்கும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோமா, ஃபுட் சர்ப்ளஸ் ஆகும். அந்த எல்லா ஃபுட்டையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது வீட்டில் எல்லாமே என்ன ஆகிடாது, யூஸ் பண்ண முடியாது, வேஸ்டேஜ் ஆகும். ஸோ நிறைய ஃபுட்டை உற்பத்தி பண்ணி அப்படியே வேஸ்ட் ஆகலாம், இல்லை வாங்கிட்டு வந்த ஃபுட்டு கெட்டு போய் ஸ்பாயில் ஆகலாம். பட் அந்த ஸ்பாயில் ஆன ஃபுட்டு என்ன பண்ண முடியும், அனிமல் ஃபீடாக மாற்ற முடியும், காம்போஸ்டாக மாற்ற முடியும், பயோ எனர்ஜியாக மாற்ற முடியும். ஆச்சு புரியுதுல. அப்போ அதிகமான ஃபுட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஃபுட் ஷெல்டருக்கு அனுப்பலாம், கம்யூனிட்டி கிச்சனுக்கு அனுப்பலாம். ஸ்பாயில் ஃபுட்டாக இருந்துச்சுன்னா பயோ எனர்ஜியாக மாற்ற முடியும். இப்போ என்ன இருக்கு, ஒரு சர்க்கிள் எக்கனாமி இருக்குல்ல, ஆச்சு புரியுதா. வேஸ்ட் அப்படியே வேஸ்ட் பண்றோமா, இல்ல வேஸ்ட்டை வெல்த்தா மாத்துறோமா. ஸோ திஸ் இஸ் தி இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்டேஜோட, ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்டேஜ் டேவோட லாஸ்ட் அவேர்னஸ் கொஸ்டின் டு தி பீப்புள்.